மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டேனியல் பினோக், ஜமைக்கா. தலைப்பு: கடவுள் தரும் சிறு சந்தர்ப்பங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அண்மையில் சிறு சந்தர்ப்பங்கள் பற்றி கற்றேன். தினமும் சில விடயங்கள் எமக்கு குறுகிய நேரத்தில் மகிழ்ச்சி, சமாதானம், நன்றி ஆகிய உணர்வுகளை ஏற்படுத்துகின்றன. அப்படியான சந்தர்ப்பங்களை கண்டுகொள்ள பழகிக்கொண்டால் அநேக சந்தர்ப்பங்களை காண்போம். இன்றைய மகுட வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சந்தோஷம், சமாதானம், நன்றி ஆகியவை சிறு சந்தர்ப்பங்களை தேடுவது போல இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நத்தார் அப்படியான சிறு சந்தர்ப்பங்களை தருவதால் நான் அதை விரும்புகிறேன். சோடனை, உணவு, ஐக்கியம், கொடைகள் ஆகியவற்றோடு மக்கள் மகிழ்ச்சியுடன் பேசுவது, இயேசுவை பற்றி அதிகம் பேசுவதும் நத்தார்கால சிறு சந்தர்ப்ப நிகழ்வுகளாகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் நற்செய்தியை அறிவிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அதற்கு நத்தார் பொருத்தமான காலமாகும். வருடம் முழுவதும் எமது வாழ்வில் கிறிஸ்து எப்படி கிரியை செய்தார் என்பதை சொல்லலாம். நற்செய்தியை அறிவிப்பதும் சிறு சந்தர்ப்ப அனுபவங்களாகும். இயேசு எமது சமாதானமும் மகிழ்ச்சியுமானவர். அவரை பற்றி அதிகம் பேசி அவருடைய உண்மைகளை பகிர்ந்து கொள்ளும் போது மேலும் பல சந்தர்ப்பங்களை கண்டுகொள்வோம். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் உண்மைத்துவத்துக்காகவும் சிறு சந்தர்ப்பங்களை உங்கள் நாம மகிமைக்காக உபயோகிக்க ஞானத்தை தருகிறதற்காகவும் நன்றி கூறுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் எனது வாழ்வில் கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள நன்றி உதவி செய்கிறது. கர்த்தருடைய அன்பும் சமாதானமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.